ஹலோ சப்ஸ்கிரைபர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ரீசெண்டாக சோஷியல் மீடியா, யூடியூப் இருக்கிற எல்லா சமூக வலைத்தளங்களையும் ஒரு குட்டி குழந்தைய ஒரு குட்டி புளுத்தி உலா வருது. அந்த உலா ரொம்ப நாளாக வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் நீ எப்பண்டா சிக்குவன்னு மாட்டிக்கிட்டே இருந்த. பட் இன்னைக்கு சிக்கிட்டான், அதுவும் என்கிட்ட சிக்கிட்டான். வச்சு செய்யாமல் நான் போவே மாட்டேன்னு ரொம்ப நாளாக இந்த கங்கணம் கட்டிட்டு அழிகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்களா, அதில் நானும் ஒருத்தன். இல்லை, நான் தான் அதில் ஃபஸ்ட்டு. பிகாஸ் எனக்கு இவனை பிடிக்கவே பிடிக்காது. எஸ், இப்போ சோஷியல் மீடியாவிலேருந்து இன்ஸ்டாகிராம், யூடியூப் எங்கே போனாலுமே ஒரு புளுத்தி குழந்தை உலா வருதுன்னு சொல்லலாம். அந்த புளுத்தி குழந்தை உங்களுக்கு ஸ்டார்டிங்கே தெரிஞ்சிருக்கும். நம்ம கொடவை அன்பு என்னத்தை சொல்லனே தெரியலை. இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இப்படியெல்லாம் பண்ணுமாங்கிற அளவுக்கு ஒரு ஷாக்கிங்காக தான் இருக்குது. இது கிட்டத்தட்ட அவனை போட்டு செய்யலாம், அவனை போட்டு அடிக்கலாம் அப்படின்னு நினச்சாலுமே முழுக்க அவன் பண்ண விஷயம் ஒரு அவேர்னஸாகவே இருக்குது தான் சொல்லணும். பிகாஸ் சோஷியல் மீடியாவில் இப்போது ஸ்கேம்ங்கிற டாபிக் ரொம்பவே நாளுக்கு நாள் ஒவ்வொருத்தங்க பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பட் இவன்லாம் இப்படி பண்ணுவாங்கிறத தான் அப்போவே தெரியும். பட் சிக்கிட்டான், இவனை விட்டுறக்கூடாதுங்கிற முடிவில் தான் நான் வந்தேன். பிகாஸ் இவனுக்கு ஒரு 18 வயசு கூட ஆகியிருக்காது. 18 வயசு ஆகாமையே இப்போவே நீ ஸ்கேம் பண்ணுறிய, நீ எல்லாம் இன்னும் 10 வருஷம் கழித்து என்னென்ன ஸ்கேம்லாம் பண்ணுவ, சொல்லவே முடியாத நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்கேமுங்கிற அமலா சஜி, ஹீரோயின் தமிழ் படம் 2 ஹீரோயின் ஐஸ்வர்யா மேனன் நிறைய பேர் மாட்டினாங்க. பட் அவங்களாம் அப்படியே எஸ்கேப் ஆகிட்டாங்களா, இல்லை என்னாச்சு ஏதாச்சுங்கிறது சுத்தமாக எனக்கு தெரியவே இல்லை. ஆனால் இவன் ஒரு 14-13 வயசு தான் இருக்கும், 7th 8th தான் படிச்சிருப்பான். இவன்லாம் இப்படி பண்ணுறானா அப்படிங்கிற மாதிரி தான் நிறையவே இருந்துச்சு. மோஸ்ட்டாக இவனோட வீடியோஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா 600K 6 லட்சம் ஃபாலோவர்ஸ். 6 லட்சம் ஃபாலோவர்ஸை இவனை எதுக்காக ஃபாலோ பண்ணுறாங்க, என்ன ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா ஒன்றுமே அவ்வளோ பெரிய விஷயம்லாம் இவன் பண்ண மாதிரியே தெரியல. இவனோட ரீல்ஸையும் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்களே பாருங்களேன் எந்த மாதிரி ரீல்ஸ் பண்ணியிருக்கான்ட்டு. ஃபேமிலிஸு அடிங்கடா, விடவே விடாதீங்கடா. என்னடா பண்ணுற, ஒரு புரிய மாட்டேங்கிற மாதிரி தான் இருக்குது. சம்மந்தமே இல்லாமல் பண்ணுறது, சம்மந்தம் இல்லாமல் ரீல்ஸ் பண்ணுறது, இது என்னது? போதும் ரொம்பலாம் வேண்டாம். இவனோட இது பார்த்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோ பெரிய ரீல்ஸ் என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தா, இந்த முட்டையில் லெமனை புளிஞ்சு திங்கிறது. ப்ரோ, முட்டையில் எலுமிச்சம்பழத்தை புளிஞ்சு சாப்பிடுங்க ப்ரோ, முட்டையில் எலுமிச்சம்பழத்தை புளிஞ்சு. ஏகப்பட்ட பேர் கேட்டீங்களா உங்களுக்காண்டி. இப்போ பறக்க முடிப்போம். இந்த மாதிரி கிறுக்குத்தனமாக பண்ணுறது. இவனை நம்பி எப்படா நீங்கள் 6 லட்சம் பேர் நீங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கீங்க. தென் சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுற மாதிரிலாம் போட்டிருக்கான். அதில் இந்த சில சாங் வேறு, இதில் கேப்பில் இந்த கையில் கெட்டு போட்டுலாம் வீடியோ போட்டான். அதையும் நீங்கள் பாருங்களேன். நைட்டு ஃபுல்லாக ஒரு பேக்கரில் வேலை பார்க்க சொன்னீங்க, அதே மண்ணு. உங்கள் அம்மாவுக்கு புது சாரீ எடுத்து கொடுக்க சொன்னீங்க, அதே மண். அடிக்கிற வேலை ரோட்டில் உப்பு கொட்டி போட சொன்னீங்க, அதே மண்ணு. கிணத்துல குதிக்க சொன்னீங்க, அதே மண்ணு. உங்களுக்கு ஆக்சிடென்ட் கிணத்துல குதிக்க சொன்னீங்கன்னு சொல்லி குதிச்சிருக்கான். அவனை காப்பாற்றுறதுக்கு 7-8 பேர் இருக்கானுங்க. ஃபஸ்ட்டு இவனை காப்பாற்றிக்கணும். இவன்கிட்ட இருந்து நீங்கள் முதல்ல காப்பாற்றி ஓடுங்கிற மாதிரி தான் இருக்குது. அடுத்தது ஆன மாதிரி வீடியோ போட சொன்னீங்க, அதே மாதிரி. அம்மா ஆக்சிடென்ட் ஆன மாதிரி வீடியோ போட சொன்னீங்க. ஆக்சிடென்ட் ஆகியிருக்கலாம், என்ன பண்ணுறது. சாப்பிட சொன்னீங்க, அதே மாதிரி. கடலில் போய் பிறகு எழுத சொன்னீங்க, அதே மாதிரி. திருவண்ணாமலை படிக்கட்டு ஏற்றனே என்ன சொன்னீங்க, அதே மாதிரி. சோத்துல மிளகா பொடி போட்டு. எப்பாடே போதுண்டா. இதெல்லாம் ஒரு சேலஞ்சுன்னு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவனை நம்பி 6 லட்சம் பேர் ஃபாலோவர்ஸ் பண்ணியிருக்கீங்க. இந்த 6 லட்சம் ஃபாலோவர்ஸை கூட ஓடுங்க. ரீசெண்டாக இவன் என்ன மாதிரி பண்ணி டாப்பிக்கில் ஒரு ட்ரெண்டானு பார்த்துட்டிங்கன்னா,
15 லட்சம் 20 லட்சம் ஸ்கேம் பண்ணி ஒரு கார் வாங்கியிருக்கான், அப்பாவுக்கு பைக் வாங்கி கொடுத்துருக்கான், நிறைய பேரை ஸ்கேம் பண்ணியிருக்கான். ஒவ்வொருத்தருமே வீடியோ போட்டுக்கிட்டே இருக்காங்க. டெய்லி பார்க்கும்போது இவர் என்கிட்ட ஹெல்ப் கேட்டார், ஹெல்ப் கேட்குற லெவலுக்கு உனக்கு அப்படி என்னடா கஷ்டம்? நீ ஒரு மிடில் கிளாஸாக இருந்துக்கோ, கஷ்டம் இருக்கட்டும், என்ன வேணாலும் இருக்கட்டும், உனக்கு யூடியூப்லேயும் இன்கம் வருது, இன்ஸ்டாகிராம்லேயும் இப்போ இன்கம் வருது, நிறைய பேரை அந்த ஏமாத்துற காசு பத்தாதுன்னு நிறைய பேர் அக்கா ஒரு எமர்ஜென்சிக்கா, அக்கா ஒரு ஹெல்ப்புக்கா, அண்ணன் ஒரு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி எல்லாருக்கிட்டையும் ஹெல்ப் கேட்டு 10 பேர் 20 பேர் ஆளுக்கு 2000 1000 சொல்லி அடித்து நீ கார் வாங்கிட்ட. இன்னொன்று, நான் கார் வாங்கினது வந்து நிறைய பேருக்கு கொஞ்சம் பொறாமை வைத்தறிச்சல் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்க, எல்லாருக்கிட்டையும் நீ அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ணியிருக்க. அப்போ நீ ஏமாத்திருக்க தானே செஞ்சுருக்க. ஏமாத்தாமையா நீ மற்றவங்ககிட்ட ரீஃபண்ட் பண்ணுற? சும்மா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போடும்போது அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை கவுண்ட் பண்ணாலே 10,000 20,000 வருது. டேய், நாங்களாம் 100 ரூபாய் ஏமாத்தினாலே கஷ்டப்படுவோம்டா, நீ என்னடா 10,000 20,000 ஏமாற்றிக்கிட்டு இருக்க? அதுவும் 18+, அந்த 18 வயசு கூட ஆகலை, அதுக்குள்ளே இப்படி உள்ளே போனாலே இந்த புளித்தி குழந்தை ரீல்ஸ் தான் வருது. சும்மாவே எனக்கு பிடிக்காது. இதில் எப்படிரா இவன்லாம் எப்படி எஸ்கேப் ஆயிடுவாங்க? ஆனால் அவனை வச்சு செய்யணும் அப்படிங்கிற முடிவில் தான் வந்திருக்கு. இதை பார்த்துக்கிட்டிங்கன்னா போன வருஷமே நிறைய பேர் ஸ்கேமில் சிக்கினாங்க. அப்போவே நிறைய பேர் நீங்கள் வந்து யோசிச்சிருக்கணும், என்னது ஒர்க் ஃப்ரம் ஹோம் அவைலபிளாக இருக்குது, ஆன்லைனில் நீங்கள் மணி கட்டிங்கன்னா டபுளாக வரும், ட்ரிபிளாக வரும். தயவு செஞ்சு இதெல்லாம் நம்பாதீங்க நண்பர்களே. இதெல்லாம் தேவையே கிடையாது. நீங்கள் உங்களுக்கு ஒரு பிடிச்சிருக்குன்னா அந்த விஷயத்தை நீங்கள் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்ச ஒர்க் பண்ணுங்கள், பிடிச்சது ஏதாவது பண்ணுங்கள். இந்த சோசியல் மீடியா பிளாட்ஃபார்மே இந்த மாதிரி எக்கச்சக்கமான நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் உங்கள் டேலண்ட்டை காட்டுங்க, நிறைய இம்ப்ரூவ் பண்ணுங்கள். இவனெல்லாம் போட்டு வளர்த்து விடாதீங்க. இவன் அப்படி என்ன ரீல்ஸ் பண்ணியிருக்கான்? சும்மா முட்டியில் உப்பை போட்டு முட்டைக்கால் போட்டிருக்கான், கடலில் போய் குதிச்சிருக்கான், தண்ணியில் குதிச்சிருக்கான், முட்டையை லெமனில் புழிஞ்சு தின்றுருக்கான், ஃப்ரைட் ரைஸ் தின்றுருக்கான். இப்படி திங்கிறதெல்லாம் எக்கச்சக்க மில்லியன் ஃபாலோவர்ஸ். சுத்தமாக நம்பவே முடியல. இல்லை 1 மில்லியன் அடித்ததுக்கு எங்கள் ஊரை இவனை கூப்பிட்டு செலிப்ரேஷன்லாம் பண்ணாங்க. அதெல்லாம் ஐயோ, இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதே, சகிக்க முடியாத ஒன்று. தென் இவனை பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஆடு பண்ணுறான். ஒரு ஆடு நம்ம சாதாரணமாக பண்ணாலே ஆடு பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் காசே கொடுப்பாங்க. ஏன்னா இவன் எல்லாருக்கிட்டையும் காசு வாங்குறதே ஒரு ஆடாக பண்ணி அதில் இவன் கார் வாங்கி சம்பாதிச்சுட்டு போயிட்டான். அப்படி நம்பினதுனால தான் நான் இங்கே நிற்கிறேன், என்னோட BMW கார் வெளியில் நிற்கிறேன். இந்த மாதிரி எக்கச்சக்க ஃப்ராடு தானா இந்த வயசுலேயே பண்ணால் இவனெல்லாம் நான் சகிக்க முடியாத ஒன்று. இன்னொன்று சொல்ல போனால் இது ஒரு ஒர்க்கு. ஆன்லைனில் ஒரு வேலை இருக்குது வாங்கன்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் அவைலபிள் இருக்குதுன்னு சொல்லி எல்லார்கிட்டையும் 1000 ரூபா கொடுங்க, 10,000 கொடுங்க, அப்படி இப்படி நிறைய அமௌண்ட்டு கேட்டு அது ஐயோ இது நீங்கள் இப்படி அனுப்பிட்டீங்கன்னா இதில் உள்ளே போகணுன்னா எக்ஸ்ட்ரா 3000 வேணும்னு சொல்லி திரும்ப ஆசையை தூண்டி வாங்கி 18 வயசு ஆகினதுக்கப்புறம் தான் வேலைக்கு போகணும் அப்படின்னு இருக்கும்போது ஆல்ரெடி வேலைக்கு போய்ட்டுறவங்க கிட்ட மென்ஸ் அண்ட் ஃபீமேலை எல்லாருமே ஏமாற்றி காசு வாங்கி வீட்டிலே உட்காந்து சொகுசாக சம்பாதிச்சு கார் வாங்கி ஃப்ராடு தானே பண்ணி நீயும் ஒரு சைல்டு லேபர் தானே. சைல்டு லேபர், ஆமாம் இதுவும் சைல்டு லேபர் தான். ஒரு சின்ன பசங்க வேலைக்கு போகிறதே தப்புனா இதையும் ஒரு வேலையாக பார்த்து நிறைய பேர்கிட்ட வேலை இருக்குன்னு சொல்லி இவன் நிறைய பேர்கிட்ட காசு வாங்கி ஏமாற்றிக்கிட்டு இருக்கான். இவனை இப்போ வர போலீஸ் அரெஸ்ட் பண்ணிச்சான், இல்லை எதுவும் கேஸ் நடந்துச்சா, பதிவு பண்ணாங்களா, விசாரிச்சாங்களான்னு எதுவுமே தெரியல. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தா என்ன மாதிரி நிறைய பேர் வீடியோ மட்டும் தான் போட்டுக்கிட்டே இருக்காங்க. பட் இது பெரிய இஷ்யூ ஆகுமா என்னங்கிறது எதுவுமே எனக்கு தெரியலை. பட் இந்த மாதிரி புளுத்தியெல்லாம் போட்டு நீங்கள் ட்ரெண்ட் ஆக்கி விடாதீங்க. எக்கச்சக்கமான பேர் நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் சூப்பராக நிறைய வீடியோஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்கள நீங்கள் ட்ரெண்ட் ஆக்கலாம். இவன்லாம் சகிக்க முடியாத ஒரு கேரக்டர்னே சொல்லலாம். தென் இவன் மட்டும் இல்லை, இவனை மாதிரி எக்கச்சக்கமான இன்ஃப்ளூயன்சர்ஸ், யூடியூபர்ஸ் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, என்கிட்ட லேண்ட் இருக்குது, என்கிட்ட கார் இருக்குது, 3 ரூபா கட்டினா கார் கொடுப்பாங்க, 10 ரூபா கட்டினா லேண்டு கொடுப்பாங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள் மக்களே, எப்படி நண்பர்களே 10 லட்ச ரூபா இருக்கிற ஒரு லேண்டை 10 ரூபாய்க்கு கொடுக்க முடியும்? ஃப்ராட தான் பார்க்க வந்திருக்கோம், அடுத்தவன் காசுக்கு அலையறான். யாரை பார்த்து ஃப்ராட்னு சொல்றீங்க? 30 லட்ச ரூபா 40 லட்சம் இருக்கிற காரை 30 ரூபாய்க்கு 40 ரூபாய்க்கு எப்படி கொடுக்க முடியும்? சும்மா தான் எல்லாமே ஈஸியாக கிடைக்குன்னு சொல்லி தயவு செஞ்சு எதையுமே நம்ம ஈஸியாக நீங்கள் பண்ணிடாதீங்க. அதில் உங்கள் ஹார்ட் ஒர்க் இருக்கணும், உங்களோட எஃபர்ட் இருக்கணும், நீங்கள் அதுக்காக சஃபர் ஆகியிருக்கணும். எக்கச்சக்கமான விஷயம் இருக்குது. அப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் கொடுக்குற காசுக்கும் கொடுக்குறதுக்கும் ஒரு வேல்யூ இருக்கும். லாஸ் ஆக தான் இருக்கும். ஆனால் இது வந்து லாஸ்ன்னு சொல்ல முடியாது. இது வந்து நீங்கள் ஏமாந்துட்டீங்கன்னு தான் சொல்லுவேன். போயும் இந்த குட்டி குஞ்சாங்கிட்டலாம் நீங்கள் போய் ஏமாந்துருக்கீங்க தெரியுமா? அது பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே வெறியாக வருது. ஃபஸ்ட்டு திரும்பவும் நான் சொல்கிறேன், எனக்கு ஒன்று பிடிக்கவும் பிடிக்காது. அதை தாண்டி இத்தனை பேரை எப்படா நீ ஏமாத்திருக்கேங்கிற மாதிரி தான் இருக்குது. இதில் வந்து நீங்கள் இன்ஸ்டாவில் வந்து இப்போ ரீல்ஸ் அக்கான்னு சொல்லி ஒரு கேட்டகரி ஒன்று சுற்றிக்கிட்டு இருக்கும். ஸ்லோ மோஷனில் ரீல்ஸ் போட, ஆக்டிங்கும் பண்ண தெரியாது.
அதை கூட ஏமாற்றிருக்கான். எல்லாருமே அவகிட்ட ஏமாறுறாங்க. அவளையே ஒருத்தன் ஏமாற்றிருக்கானா எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பான். கொடவை தாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. தயவு செஞ்சு இந்த மாதிரி புளுத்தி குழந்தைகளெல்லாம் நம்பாதீங்க. இந்த மாதிரி புளுத்தித்தனம் பண்ணுறவங்களையும் நம்பாதீங்க. சும்மா என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ்க்காக சோஷியல் மீடியாவில் எக்கச்சக்கமான பேர் வீடியோ போடுறாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க, வ்ளாக்ஸ் பண்ணுறாங்க, நிறைய இடத்துக்கு போகிறாங்க, பேசுகிறாங்கன்னா பாருங்கள். அதுக்காக இன்வெஸ்ட் பண்ணுங்கள், இது அமௌண்ட்டை கொடுங்க, இதுக்கெலாம் உங்களுக்கு மாற்றி தரேன்னு சொல்லி இவனுக்கு ஃபாலோவர்ஸ் இருக்குது, சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்குது. அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு தெரிஞ்ச ஆளாக இருந்தாலும் சரி, தயவு செஞ்சு நம்பிடாதீங்க. தென் முக்கியமான விஷயம், நிறைய வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கோம், ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டிவிகே மெம்பர் கொடவை அன்பு டிவிகே மெம்பர்னு போட்டுக்கிட்டு இருக்கீங்க. தம்ப்நெயில கூட அப்படி போட்டுட்ருக்கீங்க. டிவிகேக்கு இவனுக்கு என்னடா சம்மந்தம்? ஓட்டு கூட போட முடியாதுடா. நீ ஓட்டு போனனால இன்னும் 5 வருஷம் வரணும். நீ 5 வருஷம் நீ இருப்பியா இல்லைன்னே தெரில. முன்னத்துக்கு ஜெயிலில் தான் போடணும். பிகாஸ் அந்த லெவலுக்கு நீ ஸ்கேம் பண்ணிக்கிட்டு இருக்க. 1000 ரூபா 2000 சொல்லி 100 பேர் 200 பேர் கிட்ட நீ வாங்கிட்டு இருக்க. இதில் அண்ணன் அம்மா அப்பா வேற சப்போர்ட்டு. எதுவுமே பேச மாட்டேங்க, எதுவுமே சொல்ல மாட்டேங்காங்க. இதில் நான் பணத்தை ஏமாற்றி ஸ்கேம் பண்ணேன்னா என்ன இப்படியா ஃபேமிலிஸேன்னு போட்டு தாக்குறேன். அது பார்க்கவே முடியலை. ஃபேமிலிஸுங்க பேம்பர்ஸுங்க எனக்கு ஒன்றுமே எனக்கு புரியலை. டிவிக்கே இதெல்லாம் கிடையாதுங்க. தயவு செஞ்சு இந்த பாலிடிக்ஸில் போட்டு ரொம்பலாம் இது பண்ணாதீங்க. இவன் தப்பு பண்ணியிருக்கான், இவனை தூக்கி போட்டு அடிச்சுக்கிட்டே இருங்க. அடுத்த வாட்டி இவன் வீடியோவே போடக்கூடாது, இந்த மாதிரி இவன் பண்ணவே கூடாதுன்னு பண்ணுங்கள். தேவையில்லாமல் சில விஷயங்கள்லாம் உள்ளே போட்டு சம்மந்தம் இல்லாமலாம் பண்ண வேண்டாம். பட் இது சம்மந்தப்பட்டிருந்தாலும் விடக்கூடாதுன்னு தான் நான் சொல்லுவேன். பட் சம்மந்தமே நம்ம தேவையில்லாதெல்லாம் பற்றி பேச வேண்டாம். பட் திரும்பவும் சொல்கிறேன், இவனை விட்டுறவே விட்டுறாதீங்க. டேய் புளுத்தி, நீ இப்படிலாம் பண்ணுவேன்னு சத்தியமாக நான் நினச்சி கூட பார்க்கலடா. பட் செஞ்சுட்டாங்க, எல்லாரையும் நிறைய பேரை ஏமாற்றிட்டான். தென் ஃபைனலாக நான் சொல்லிடுறேன், இந்த மாதிரி ஸ்கேமர்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச யூடியூபர்ஸ், பிடிச்ச இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கட்டும், உங்களுக்கு நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட ஒரு மீடியேட் பண்ணுறவங்களா இருந்தாலுமே அதை பாருங்கள், ரசிங்க. நீங்களே நேரில் போய் பண்ணணுன்னா என்ன நேரில் கேட்டு பண்ணுங்கள். சும்மா எங்கேயோ இருந்து ஆன்லைனில் பணம் அனுப்ப சொன்னால் அனுப்புறது, இந்த மாதிரி கேம் விளாட்றது பண்ணுறது, இதெல்லாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. சின்ன பசங்க அந்த ஜெயிலர் கிளப்புறோன்னு பண்ண அந்த சின்ன பசங்களுக்கெல்லாம் என்னன்னே தெரியாது. பட் அவங்க கூட சும்மா ஒரு 10 செகண்ட் 15 செகண்டுக்கு இதெல்லாம் பண்ணாதீங்க கைஸ் அப்படின்ட்டு போடுறானுங்க. அது கூட அழகாக இருக்குது அவங்க. ஆனால் இவனுங்க இருக்கானுங்களை இந்த மாதிரி எல்லாம் ஃபாலோவர்ஸாக வச்சுக்கிட்டு இதில் ஏஐ வாய்ஸ் மூலிமா நான் விஜய் சார் கிட்ட பேசினேன், அஜித் சார் கிட்ட பேசினேன், தனுஷ் சார் கிட்ட பேசுனேன்ட்டு பண்ணுவான். அதுக்கும் லைக் போட்டிருப்பானுங்க, 2 லட்சம் லைக்கு 3 லட்சம் லைக்குன்னு. விஜய் பேசுகிறேன். நல்லா இருக்கீங்களாண்ணா? நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நான் சூப்பரா இருக்கேண்ணா. நீங்கள் தாண்டா தற்கூரி. என்னத்த சொல்ல, மறுபடியும் சொல்கிறேன், டியர் சப்ஸ்கிரைபர்ஸ், உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி, தயவு செஞ்சு இந்த மாதிரி புளுத்தி குழந்தைய ஆதரிக்காதீங்க. இதெல்லாம் கிள்ளி எரிஞ்சிருங்க, இல்லை எரிஞ்சு வீசிடுங்க. இதெல்லாம் தேவையில்லாமல் நீங்கள் பண்ணாதீங்க. தென் இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் இவனை பற்றி இருக்குது. பட் இவனை பொழக்கணும்னு முடிவு பண்ணி தான் எடுத்தேன். இவனை என்னத்தை பண்ண முடியும்? என்ன பண்ணாலும் இந்த நாய் தப்பிச்சு அடுத்த வீடியோ போட தான் செய்யும். இதுக்கும் நிறைய பேர் கண்ணீர் விடுவானுங்க. ஃபீல் பண்ணாத தம்பி. இதில் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், மலேசியாவுக்கு இவன் போயிருக்கான்னு சொல்லி போட்டிருப்பான். அதில் கமெண்ட் ஃபுல்லாக பார்த்துட்டிங்கன்னா, தம்பி உன்னை பார்த்தேன் தம்பி நீ உண்மைதான் தம்பின்னு போட. அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ராடு வகை தான். தயவு செஞ்சு இவனை மேலாம் நம்பிடாதீங்க. ஓகே, ஃபைனலாக இவனை பொழக்கணும்னு முடிவு பண்ணி பொழந்தாச்சு. இருந்தாலும் எனக்கு பத்தலைன்னு தான் நான் சொல்லுவேன். தென் இந்த மாதிரி நிறைய கண்டென்ட்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, மற்றபடி ஒரு ஒன்றுமே கிடையாது. நம்மளை பொறுத்தவரை ஒரு ஃபாலோ மட்டும்தான், மற்றபடி ஒன்றுலாம் கிடையாது. திரும்பவும் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், இந்த மாதிரி ஒரு ஷிட்டுகளை நீங்கள் நம்பாதீர்கள். நம்பினீங்கன்னா இந்த மாதிரி தான் ஆகும். நீங்களே உழைங்க, நீங்களே சம்பாதிங்க. கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு ஹாப்பியாக லைஃப்பை க்ரோத் பண்ணுங்கள். அதுவே சூப்பராகவே போகும். ஈஸியாக கிடைக்குன்னு சொல்லி ஒர்க் ஃப்ரம் ஹோமாக இருக்கட்டும், ஆன்லைனில் கேமாக இருக்கட்டும், எந்த ப்ரொமோஷனும் நம்பி தேவையில்லாமல் காசு போட்டு வேஸ்ட் ஆக்கிறாதீங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். பாய். ஃபேமிலிஸு